இல்லை அவங்களுக்கு இது ஒரு கேம் மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ ஆனால் என்ன அப்படி அவங்களுக்கு இப்போ நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அது ரிமோட் கார் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நான் வந்து காரை மூவ் பண்ணுறேன். ஆனால் நான் இங்கே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுறேன். எனக்கு இங்கேருந்து கொண்டு போனோன்னா நான் எப்படி ஸ்ட்ரைட்டில் வைக்கணுமா, ரைட் வைக்கணுமா, லெஃப்ட் வைக்கணுமாங்கிறத ஒரு திங்க் பண்ணுறேன். அப்போது இது என்ன சொல்கிறோம், என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, லாஜிக்கலாக ஒரு திங்கிங்கை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதுதான் அதோடைய அப்ஜெக்டிவ். Kind of, yes. And also one more thing is that we've created curriculum. அது ஒரு கரிக்குலம் மாதிரி நம்ம அதை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை ஒரு கரிக்குலம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே அது வந்துட்டுருக்கும். ஸோ இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இதை நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லதை விட ப்ராப்ளம் சால்விங், ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா நான் எப்படி யோசிக்கணும், அதுதான் இதோட மேஜராக இஷ்யூ. இப்போ நான் வந்து இதை சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த எனக்கு 3 டயர் இருக்குது, இது என்ன 4 டயராக மாற்றிடு அப்படின்னு சொன்னால், தென் தே ஹாவ் டு திங்க். நான் வந்து இதை எடுத்துகிட்டு இன்னொரு காம்பனண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இதை 4ஆக மாற்றணும். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அவங்களே யோசிக்கலாம், அவங்களே அதை பில்ட் பண்ணலாம். சார், இப்போ உங்களுடைய பொருட்களை மேக்ஸிமம் எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி லெவல்லையோ இல்லை ஃபயர் லெவலில் ஷிஃப்ட் லெவல்லையோ அந்த மாதிரி ஏதாவது இதை வந்து இந்த அளவுக்கு மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஏதாவது சார், இது வந்து எப்படின்னா மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை பொறுத்தது. ஏன்னா பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் நம்மகிட்ட இருக்குது. நான் எல்லா டூலையும் கொடுத்துட்றேன், உங்களுக்கு எல்லா டூலையும் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுடைய சிந்திக்கக்கூடிய தன்மை தான் அதில். இப்போ நான் வந்து இதை வந்து நான் சிந்திப்பேன், ஒரு லெவல் தான் என்னால் சிந்திக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் சிந்திக்க முடியாது. ஆனால் இதை வேறு யாரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வேறு மாதிரி அதை சிந்திக்க முடியும். ஸோ அவங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறமைக்கு தகுந்த மாதிரி இதை கொண்டு வந்து காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட ஒரு 17 to 18 கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஒரு 15,000லேருந்து 1 lakh 1.5 lakhs வரைக்கும் நமக்கு ப்ராடக்ட்ஸோட இது யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் 1 lakh அப்படின்னு சொல்லும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 64 மாடல்ஸ் இதை வச்சு டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த இருக்குல்ல, இந்த மாடல் இருக்கு இல்லையா, இந்த மாடல் நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்மெண்டல் பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு மாடலை டிசைன் பண்ணலாம். ஸோ 64 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 to 27 சென்சஸ் வரும். ஸோ அது ஒரு கேட்டகரைஸ்டான விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கிட்டோட காஸ்டிங்காக வருது. இப்போ ஒரு கிட்டை வச்சுட்டு ஒரு 3-4 சில்ட்ரன் வந்து அதை ஒர்க் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 7 to 8 hours ஆகும். ஏன்னா இதெல்லாமே ரொம்ப கீனாக அவங்க திங்க் பண்ணணும். ஸோ இது வந்து another type of சென்சஸ். இந்த சென்சஸ் என்ன பண்ணணும்னா, இது வந்து செல்ஃப் பேலன்சிங் சென்சர், இது டாய்ஸ். இது வந்து நம்ம ரகடாக நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ் மைலேஜ் இது கொடுக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொன்னேன்னா, இப்போ நீங்கள் கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, கோல்டு ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் எப்படி ட்ராப் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபுல்லாக டெம்பரேச்சர் சென்சர் போட முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பாட் செஞ்சுட்டு இதில் ஒரு டெம்பரேச்சர் சென்சர் வச்சிங்கன்னா, இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணிட்டா போதும், எவ்ரி 1 hour அந்த ரூமை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு எங்கே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிருக்கோ அதை சொல்லும் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸ்லாம் இதில் நம்ம கிரியேட் பண்ணலாம். நமக்கு தகுந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேட் பண்ணிக்கலாம். இதில் 4 டயர் வச்சுக்கலாம், 6 டயர் வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் ஏபிள் டு பிளான் யுவர் செல்ஃப். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் எக்யூப்டு. இது நெக்ஸ்ட் மாடல். இப்போ இதே மாடல் அடுத்த இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் ரோபோக்கு போயிருவீங்க. லைடா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு ஏதாவது இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட்லி ஒரு 36 schools இல்லையா, We have signed up with 470. 470 சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ஸ். அதில் வந்து கரண்ட்லி POC for 30+ schools. இல்லை, இப்போ நான் வந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, இந்த வேர்ஹவுஸ் இருக்கு இல்லையா, வேர்ஹவுஸ். இப்போ ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட் வேர்ஹவுஸ். இது வந்து கத்தார் பேஸில் உள்ள ஒரு கம்பெனி. அவங்களுடைய வேர்ஹவுஸில் வந்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு. இந்த சேஃப்டி ஆஃபீஸர் மானிட்டர் பண்ணுறத ஒரு ரோபோ மானிட்டர் பண்ண முடியுமா? ஸோ வி ஆர் கிரியேட்டிங் ஒன் ஃபார் தட். நாங்கள் அவங்களுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம்.
அது எப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ அது ஒரு ஒரு 4 hours ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக அது போய் அந்த வேர்ஹவுஸ் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு யாராவது வேர்ஹவுஸில் வந்து நடுவில் ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருக்காங்களா, அல்லது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோக் லிஃப்ட் நிற்கிது, ஃபோக் லிஃப்ட்டு நிற்கக்கூடிய ஏரியாவை பேரிகேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, அது வைக்கக்கூடாது. அப்போது பேரிகேட் பண்ணாமல் வச்சுருக்கா, அல்லது வந்து எனக்கு வந்து யாராவது வந்து சிலிண்டர் வச்சுருக்காங்க, ஒரு சிலிண்டர் ஸ்டோரேஜ் ப்ராப்பராக டைப் பண்ணலையா, அல்லது வந்து ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க, லிக்விட் ஐட்டம் வச்சுருக்காங்க, அது கீழே ப்ராப்பர் பேலட் இல்லையா, இதெல்லாமே வேலிடேட் பண்ணும். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லினா, நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பேஸ் ஆஃப் ஐடியா வந்துருச்சுன்னா இதை வந்து நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்க, அவ்வளோதான். தட்ஸ் த என்டையர் ஐடியா. இப்போ இதில் ஒரு ஏஐ பவர்ட் கேமரா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த ரூபிக்ஸ் கியூப்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஏஐ பவர்ட் கேமரா இருக்குது. ஸோ இப்போ இந்த கேமரா வந்து இட் கேன் ரீட் கலர்ஸ், அது கலரை ரீட் பண்ணும். அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சா இமேஜை ரீட் பண்ணும். கொஞ்சம் இது கலரை ரீட் பண்ணும், அதே மாதிரி இமேஜை ரீட் பண்ணும். ஒரு இமேஜை நான் ரீட் பண்ணி இது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். வந்து எவ்ரி இயர் நடந்துட்டு இருக்கு, அதான் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்குது. இந்த காம்படிஷன் வந்து போன வருஷம் வந்து சங்காய் சைனாவில் கிட்டத்தட்ட 50,000 பேர் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் இவர் ஒருத்தர் 10 இடத்துல அவர் வந்தார். ஸோ he was in the robotic competition. So you can just talk about how the competition look like. How it helps you. அப்போது என்ன இது எப்படி இது வந்து இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸுடைய ஐக்யூ லெவல் அல்லது வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூலாக தான் நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் சைட் ப்ரோக்ராமிங் அவங்களுக்கு எப்படி இன்ட்ராக்ஷன் உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த ஒரு மெத்தட் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் மெயினாக. இதனால நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு லெவல் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எப்படி ஒரு லெவல் ஹையர் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து படித்த பாடம் அது எப்படி வேலை செய்யுது, அது எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு இது காத்தாடி சுற்றுது அப்படின்னு சொன்னால் நான் அதை நான் அதை படிக்கிறேன், ஆனால் அது எப்படி நானே ஒரு செய்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம கவர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இவங்களை வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் இந்த விதமான ஒரு பாடம் மூலமாக வந்து இவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் மட்டும் இல்லாமல் கோடிங் பேஸே நம்ம கொண்டு வரோம். எப்படி அவங்க கோட் பண்ணலாம், எப்படி அவங்க கோடிங்கில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம். இதை வந்து எம்ஐபாட் வந்து ஸ்கூல்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். அப்போ இவங்களை வந்து எப்படி இண்டஸ்ட்ரிக்கு தயார்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் முக்கியமாக நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து கீழே போகக்கூடிய ரோபோஸாக இருக்குது. இதே ரோபோ வந்து நம்ம நீங்கள் ட்ரான் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த கோடிங் மெத்தட் அப்படியே அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இதில் வந்து நிறையா ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த ஒரு 8-9 வயசுலேயும் நீங்கள் இந்த பைத்தான்லாம் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த பைத்தான் பேஸ் கோடு தான் மெயினாக வந்து ரொபாட்டிக் சைட்லேயே இருக்குது. இப்போ ரோபோட்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் பேஸ் ப்ரோக்ராமிங் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த பைத்தான் பேஸ் ப்ரோக்ராமிங் இவங்க இங்கேயே ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு அவங்களுக்குடைய ஃப்யூச்சர் ரிலேட்டட் அப்போதான் சொல்லும்போது இப்போ எதிர்காலத்துக்குரிய ஒரு பயிற்சி கூடமாக தான் அது இருக்கும். இல்லை, இது வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு கூட வந்து டெமோஸ்ட்ரேஷன் மாதிரி தான் ரன் பண்ணியிருக்கோம். ஒரு 26 ஸ்கூல்ஸ்க்கு வந்து டெமோஸ்ட்ரேஷன் மாதிரி ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த லான்ச்சுக்கு பிறகு அடுத்து திருப்பி அதை நம்ம அரௌண்ட் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நம்ம இதை வந்து வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் வெரி குட். அவங்கள வந்து அதை ரொம்ப ஆர்வமாக தான் இது பண்ணிட்டு இருக்கோம். நம்மகிட்ட 2 பசங்க இருக்காங்க, அது கூட கம். நம்ம அந்த 2 பசங்க நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம்.